இன்று ஒரு தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்திலே எழும்பினதான காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே ஏராளமான குருடர்களை சொஸ்தமாக்கினாரு, குருடர்களை தொட்டு அவர்களுக்கு பார்வை கொடுத்தாரு அப்படிங்கிற அற்புதங்களை 4 சுவிசேஷ பகுதிகளிலும் நீங்க பார்க்கலாம். இந்த எல்லா குருடர்களையும் ஒரே மாதிரியாக இயேசு சொஸ்தமாக்கவில்லை. நீங்க வேண்டுமென்றால் பத்திமேயு குருடன் அப்படின்னு ஒரு குருடனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த குருடனை இயேசு எப்படி சுகமாக்குனாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்தது அப்படின்னு வார்த்தையை சொல்லுறாரு. நீ போகலாம்ப்பா, உனக்குள்ள ஏராளமான விசுவாசம் இருக்கிறத நான் பார்க்கிறேன், நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. உடனே அவன் பார்வையடைந்தவனாய் காணப்பட்டான், கண்ணு திறந்துருச்சு. வார்த்தையை அனுப்பி இவனுக்கு பார்வையை கொடுக்கிறாரு இந்த இயேசு, இந்த பத்திமேயு குருடனுக்கு. ரைட். ஆனா பெத்சாய்தா ஊரை சேர்ந்த ஒரு குருடனை குறித்து மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். பெத்சாய்தா ஊரை சேர்ந்த குருடன், அவனுக்கு எப்படி பார்வை கொடுக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாயிலிருந்து உமிழ்நீரை துப்புறார் அவனுடைய கண்ணு மேல. உமிழ்நீரை கண்களின் மேல துப்பி அந்த பெத்சாய்தா குருடனுக்கு பார்வை கொடுக்கிறாரு. இன்னொரு குருடன் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா, பிறவி குருடன் அப்படின்னு ஒரு குருடனை குறித்து அங்க சொல்லப்பட்டு இருக்குது. பிறந்ததிலிருந்தே அவன் குருடன். பத்திமேயு குருடன் ஆகட்டும், பெத்சாய்தா குருடன் ஆகட்டும், இவர்கள் 2 பேருக்கும் கண்ணு இருக்கும், கண்கள் இருக்கும், ஆனா பார்வை இல்லை. அவ்வளவுதான். கண்கள் அப்படின்னு உறுப்பு இருக்கும், ஆனா பார்வை இல்லை. ஆனா யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பிறவி குருடனுக்கு கண்ணே இல்லை பாருங்க. இந்த 2 இடத்துலயும் குழிதான் இருக்கும். அவனை எப்படி குணமாக்குறாரு, அவனுக்கு எப்படி பார்வை கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உமிழ் நீரை கீழே துப்பி, நிலத்துல துப்பி, அந்த மண்ணினால் ஒரு சேரை உண்டாக்கி அதை குலைச்சி அவனுடைய கண்களில் பூசுறாரு. ஏன்னா கண்ணு 2 குழிதான், கண்ணே இல்லை. அந்த கண்களில் அந்த சேரை பூசி போய் சீலோவாம் குளத்துல கழுவையா அப்படின்னு அவனை அனுப்புறாரு. அவன் போறான், சீலோவாம் குளத்துக்கு போய் கழுவுறான், கண் பார்வை அடைந்தவனாய் காணப்படுகிறான். அப்போ இந்த 3 குருடர்களையும் எப்படி சுகமாக்குறாரு அப்படின்னா, ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை முதலாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஏராளமான அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக இந்த தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்க ஒருவேளை காணப்படலாம். நீங்க என்ன யோசிக்க கூடாது என்றால், அந்த ஆளுக்கு பாரு அந்த மாதிரி அற்புதம் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, இந்த ஆளுக்கு பாரு இந்த மாதிரி அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவரே அவர்களுக்கு இந்த மாதிரி அற்புதம் செஞ்சீங்களே, அதே போல அற்புதத்தை எனக்கும் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க ஐயா, ஜெபம் பண்ணாதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அதை கிறிஸ்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஏராளமான ஊழியர்கள் எல்லாம் பல நேரங்களில் செய்தி கொடுக்கும் பொழுது தங்களுடைய அனுபவங்களை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரைட். அந்த அனுபவங்கள் எல்லாம் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அந்த அனுபவங்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த அனுபவங்கள். அதே அனுபவங்கள் உங்களுக்கு வரும், எனக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி நம்மளால கேட்க முடியாது. பாருங்க, அதே மாதிரி அனுபவம் கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா அது அவருக்கு கொடுத்திருக்கிறதுனால எனக்கும் அதே மாதிரி அற்புதம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்டை இந்த கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை முதன்மையாக இந்த 3 குருடர்களையும் உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நான் காண்பிக்கும்படியாய் ஆசைப்படுகிறேன். அவனுக்கு அப்படி செஞ்சீங்களே, அதே போல எனக்கு செய்யுங்க. கேட்காதீங்க, இட் மே நாட் பி பாசிபிள். இந்த பத்திமேயு குருடன்
அப்படிங்கிற ஸ்பெசிபிக்கான அந்த பெயரை எங்க பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல தான் அதை நீங்க பார்க்க முடியும். மார்க்கு 10:46. முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் 2. இந்த பத்திமேயு குருடனை பத்தி நம்ம பார்க்கும்போது, 1, இவன் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமையா அப்படின்னு கதறான், கூப்பாடு போட்டு கூப்பிடுறான். பக்கத்தில் இருந்த சீசர்கள் மற்ற ஜனங்கள்லாம் அவனை அதட்டுறாங்க. ஏன் அப்படி கத்துற? அவர் பாரு அங்க போயிட்டு இருக்கிறாரு, நீ இங்கிருந்து கத்துற, ஏன் கத்துற, அமைதலாரு அப்படிங்கிற மாதிரி அமைதல் படுத்துறாங்க. ஆனா இவன் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா இயேசு அந்த பத்திமேயுங்கிற அந்த ஊரை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறத அவன் கேள்விப்படுகிறான். This is the point you have to focus. கேள்விப்படுகிறான். இன்னும் கூர்மையா பார்த்தீங்கன்னா மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசு வருகிறார். நோட் தி பாயிண்ட். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அப்படிங்கிற பாயிண்ட் ஸ்பெசிபிக்காக மார்க்ல போடப்பட்டு இருக்குது. அப்போ இயேசு நசரேயன் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இந்த பத்திமேயு குருடனுக்கு தெரிந்திருக்கிறது. 1. 2வது, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே அப்படின்னு கதறான். அப்போ இந்த இயேசு தாவீதினுடைய வம்ச வழியிலே வந்த ஒரு மேசியா அப்படிங்கிற தகவலும் இவனுக்கு தெரிந்திருக்குது பாருங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான், ஆஹா, இந்த நசரேயனாகிய இயேசு, இந்த தாவீதின் குமாரன இயேசு நம்ம ஊருக்கு வராரா, இவர் அற்புதம் செய்யக்கூடியவர், இவர் என் கண்ணை தொட்டா நான் சுகம் ஆயிடுவேன். ஏன்னா குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள் அப்படிங்கிற சமாச்சாரத்தை எல்லாம் இவன் கேள்விப்பட்ட மனிதனாக தான் இருந்திருக்க முடியும். இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் யாரு செய்யக்கூடும்? மேசியா என்று ஒருவர் வரும்போது தான் இந்த அற்புதங்கள்லாம் நிகழும் அப்படிங்கிற சமாச்சாரத்தை எல்லாம் இந்த பத்திமேயு குருடன் தெரிந்தவனாக காணப்படுகிறான் பாருங்க. இவன் ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய முகாந்தரமாக இன்னொரு காரியத்தை செய்யறான் பாருங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 50வது வசனம். மார்க்கு 10:50 வாட்ச் பார்த்தீங்கன்னா, தன் மேல ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்கிறான். அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். நல்லா கவனிங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எதை பார்த்து இப்படி சொல்றாரு இந்த வார்த்தையை? கூர்ந்து கவனிக்க வேண்டிய சமாச்சாரம். பார்க்கிறாரு, ஆஹா, தாவீதின் குமாரனே அப்படின்னு கத்துறான் இந்த பையன். அப்போ நான் தாவீதின் குமாரன் அப்படிங்கிற சமாச்சாரம் எனக்கு தெரிஞ்சிருக்குது ஐயா அப்படின்னு இயேசு பார்க்கிறாரு. அப்புறம் தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு தன்னை நோக்கி ஓடி வருகிறத இயேசு பார்க்கிறாரு. ஆஹா, இவனுக்குள்ள இவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குதா அப்படின்னு அவருக்கு புரியுது. ஆகையினாலதான் இந்த கேஸை எப்படி டீல் பண்றாரு அப்படின்னா, நீ போகலாம், உனக்குள் இவ்வளோ விசுவாசம் இருக்கிறத நீ காண்பித்து விட்டாய், உன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு என்னை நோக்கி ஓடி வருகிறத நான் பார்க்கிறேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ அப்படின்னு ஸ்பெசிபிக்காக இந்த கேஸ்ல இந்த மாதிரி வார்த்தை இயேசு சொல்றாரு. சொன்ன உடனே இவன் கண்கள் திறக்கப்படுகிறது, பார்வை அடைந்தவனாக மாறிவிடுகிறான். அப்போ இவன் இப்படி நடந்து கொண்டதனால இந்த பத்திமேயு குருடனை இயேசு இந்த மாதிரி டீல் பண்ணுகிறாரு, ஒரு சுகத்தை கொடுக்கிறாரு. இதே டீலிங்க பெத்சாயிதா குருடனுக்கு இயேசு பயன்படுத்தவில்லை. இதே மாதிரியான மெத்தடாலஜி பிறவி குருடனுக்கு இயேசு அடாப்ட் பண்ணவில்லை. இப்ப 2வது குருடன் பெத்சாயிதா குருடனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். இந்த பெத்சாயிதா குருடனை குறித்து ஏராளமான டீட்டெயிலை நீங்க பார்க்கலாம் மார்க்கு 8ஆம் அதிகாரத்துல. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26 வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குருடன் கொஞ்சம் வித்தியாசமான குருடன் பாருங்க. இவன் இயேசுவை குறித்துலாம் கேள்விப்பட்டு இருந்தானா என்ன அப்படின்னு டீட்டெயிலாம் இல்லை. ஆனா தனக்குள் தான் சுகமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தையெல்லாம் இவனுக்கு இருந்தது போல தெரியல பாருங்க. ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, குறிப்பா மார்க்கு 8ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள்.
யார் கொண்டு வந்திருக்க கூடும்? ஒருவேளை சீசர்கள் கூட்டி கொண்டு வந்திருக்கலாம், அல்லது அவனுடைய நண்பர்கள் கூட்டி கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா இவனுக்குள்ள ஒரு டிசையர், ஒரு ஆசை இருந்து, ஐயோ இயேசு நம்ம ஊருக்கு வராரு, எப்படியாவது போய் அவருடைய கை என் மேல தொடும்படி ஒரு சூழலை கிரியேட் பண்ணனா என் கண்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஆசை இதெல்லாம் இவனுக்குள்ள இருந்தது போலவே தெரியல பாருங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருப்பான் பெத்சாய்தாங்கிற ஊர்ல. ப்ராபபிலி அவனுடைய நண்பர்கள் தான் இந்த குருடனை இயேசுவின் இடத்துல கூட்டி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. மார்க்கு 8:22. அப்ப இது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க இங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த குருடனை எப்படி ஹேண்டில் பண்றாரு? தம்முடைய உமிழ் நீரை அவனுடைய கண்களின் மேல அப்படியே துப்புறாரு, உமிழ்கிறார். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. 23வது வசனம் என்ன சொல்லுது? அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய், there is a point in it, you have to focus very carefully. என்ன மாதிரி இவனை டீல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. தன்னுடைய உமிழ் நீரை இவனுடைய கண்களின் மேல உமிழ வேண்டும் அப்படின்னு இயேசு டிட்டர்மைன் பண்ணிட்டாரு. ஆனா எல்லா மக்களும் இவனை சூழ நிற்கும் போது இதை செய்யக்கூடாது அப்படின்னு இயேசு முடிவெடுத்து அவனுடைய கையை பிடிக்கிறாரு. பிடிச்சு கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய், ஏன் அங்கேயே செஞ்சிருக்க கூடாது? அந்த கிராமத்துக்குள்ளேயே எல்லாரும் சூழ்ந்து நிற்கும் போது செஞ்சிருந்தாருன்னா சுத்தில இருக்கிறவங்களாம் என்ன நினைச்சிருப்பான்? சீச்சி இனாது எச்சையா போய் பாரு, அவனுடைய கண்ணு மேல துப்புறாரு, இவரெல்லாம் என்ன கடவுளா? இவரெல்லாம் என்ன மேசியாவா? இதையும் பொறுத்து கொண்டு, இந்த அவமானத்தையும் பொறுத்து கொண்டு இந்த பையன் நின்றுட்டு இருக்கிறான் பாரு, இந்த குருட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தங்களுடைய சிந்தையில யோசித்து இருக்க கூடும் அல்லவா? ஆமா, நிச்சயமா யோசிச்சிருப்பாங்க. அப்படி யோசித்து இருக்கும் பட்சத்துல கர்த்தருடைய மகிமை அங்கே வெளிப்பட முடியாதபடிக்கு ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்க கூடும் அல்லவா? ஆமா, மேனிஃபெஸ்டேஷன் நடைபெற வாய்ப்பு கம்மி பாருங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கூட சில விசேஷித்த அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க தீர்மானமா இருந்தீங்கன்னா, எல்லாரும் பார்க்கும்படியா அந்த ஸ்பெசிபிக்கான காரியத்துக்காக ஜெபம் பண்ணாம உங்க வீட்டுக்குள்ள போய் அறைக்கதவை பூட்டி கொண்டு நீங்க தேவனோடு உரையாடினீர்கள் என்று சொன்னால், தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன் உங்களுடைய ஸ்பெசிபிக்கான நீடானது சந்திக்கப்பட ஏராளமான வாய்ப்பு இருக்குது பாருங்க. என்ன நடக்குது? அவனுடைய கையை பிடிச்சி கிராமத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டாரு. உள்ள இதே காரியத்தை செஞ்சிருந்தாருன்னா எல்லாரும் இகழ்ந்திருப்பார்கள். இந்த குருடனை இகழ்ந்திருப்பாங்க, இயேசுவே இகழ்ந்திருக்க கூடும். அதெல்லாம் அவருக்கு தெரியுது. அதனாலதான் கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் இவனுடைய கண்களின் மேல் தன்னுடைய உமிழ் நீரை தூ அப்படின்னு உமிழ்கிறார். அதுக்கப்புறம் உமிழ்ந்து விட்டு உடனே ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னப்பா எதனால கண்ணுக்கு தெரியுதா, எதையாகிலும் காண்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. உடனே அவன் என்ன சொல்ற? 24வது வசனம், பார்க்கிற சாமி, ஆனா நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல பார்க்கிறேன், தெளிவா தெரியல, யாரோ அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்கள் நடமாடுற மாதிரி தெரியுது, ஆனா அவங்களெல்லாம் ஒரு மரங்களை போல பார்க்கிறேன், ஒன்னும் தெளிவா எனக்கு தெரியல சாமி அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுகிறான். அதுக்கப்புறம் 25வது வசனம், மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து செகண்ட் டச், இரண்டாம் தொடுதல். அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண வேண்டும் என்றால் இரண்டாம் தொடுதல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. செகண்ட் டச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மறுபடியும் 25வது வசனம், மார்க் 8:25, அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து, முதல்ல என்ன பண்றாரு? அவனை தொடுகிறார், தம்முடைய உமிழ் நீரை கண்கள் மேல் உமிழ்ந்து அவனை தொடுகிறார். ஆனா இங்க 25வது வசனத்துல அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கையை வச்சுட்டாரு, கண்களின் மேலேயே கையை வச்சுட்டு இப்ப நீ ஏறிட்டு பாருப்பா அப்படிங்கிறாரு. அவன் ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஸ்டெப் பை ஸ்டெப் மிராக்கிள். ஒரே நேரத்தில் சில நேரங்களில் அற்புதம்
நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியான விதத்தில் கர்த்தர் அநேக நேரங்களிலே உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாம் தொடுதல், செகண்ட் டச், அநேக நேரங்களிலே தேவைப்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு டச்சில் அற்புதம் கிடைக்கல சாமி, சோர்ந்து பின்வாங்கி போயிடாதீங்க. அப்படி ஊர்ஜிதமாக நின்று கொண்டிருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இரண்டாம் தொடுதல், செகண்ட் டச் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை நிச்சயம் கொண்டு வந்து தரும். பாருங்க எவ்வளவு அழகா இந்த பெத்சாயிதா குருடனை கர்த்தர் டீல் பண்ணுகிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக எந்த காரியத்தையும் ஒருபோதும் செய்கிறது இல்லை. அதான் என்னுடைய செய்தியினுடைய கோர் பாயிண்டே, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் கூட வாட்ச் பாருங்க. அந்த மோசேட்ட கண்மலையை பார்த்து ஒரு நேரத்தில் அடிங்கிறாரு, தண்ணி திறந்து வருது. இன்னொரு இடத்துல கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு இல்லையா? அவன் ஆனா பேசுறதுல அடிக்கிறான், தப்பு செஞ்சான், கர்த்தர் கோவப்படுறாரு இல்லையா? அப்போ அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, பேச வேண்டிய இடத்துல பேசணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஏன் இப்படி கர்த்தர் செய்யறாரு? அன்னைக்கு அடிக்க சொன்னாரு, இன்னைக்கு ஏன் பேச சொல்றாரு? மண்டையை போட்டு குழப்பிக்காத. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்பயுமே ஒரே மாதிரியாக ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கையாண்டு காரியங்களை இந்த உலகத்திலே செய்யக்கூடியவர் அல்ல. அதனாலதான் இந்த குருடன், 3 குருடர்கள்ங்கிற ஒரு அந்த டாபிக் எடுத்து இந்த காரியத்தை எல்லாம் உள்ளே புகுத்தி உங்களுக்கு நான் விளக்கி கொண்டு இருக்கிறேன். அவனுக்கு அதை செஞ்சாரு சார், அதே மாதிரி என் வாழ்க்கையில செய்யணும். நோ, இட் மே நாட் பி பாசிபிள். நீ வேற, அவன் வேற. அவனுக்கு அப்படி செஞ்சாருன்னா உனக்கு வேற மாதிரி செய்யக்கூடியவர். 3வது குருடன், பிறவி குருடன். ஏற்கனவே சொன்ன முகவுரையில் ஆரம்பத்தில் இல்லையா? யோவான் 9ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் அதிகாரம் 1 - 7 வரையிலான வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த குருடனை எப்படி ஹீல் பண்றாரு ஏற்கனவே சொல்லிட்டேன். கண்ணே கிடையாது, உமிழ்நீரை துப்புறாரு, கீழே சேர உண்டாக்கி இந்த குழியில் அப்படியே சேர பூசி சீலோவாம் குளத்துல போய் கழுவு அப்படிங்கிறார். இந்த இடத்துல இந்த டீலிங்க ஏன் இவனுக்கு பண்றாரு அப்படின்னா, தான் யார்? தான் ஒரு மேசியாவாக இருந்து இந்த அற்புதத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறிய வேண்டும். ஏன்னா நீங்க வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா யோவான் 9:7 சீலோவாம் குளத்தில் போய் கழுவு, சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே வருகிறது அல்லவா? என்ன சொல்ல வர்றாரு? அனுப்பப்பட்டவனாகிய இயேசு, மேசியாவாகிய இயேசு, தேவனால் அனுப்பப்பட்டவனாக நான் வந்திருக்கிறேன், நான் தான் இயேசு அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஹிண்ட், ஒரு குறிப்பாக ஒரு காரியத்தை செய்ய இயேசு முற்படுகிறார். அதனால தான் சேர குலைச்சி கண்ணில் பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவுங்கிறார். ஏன் பக்கத்தில் தண்ணி இல்லையா? வேற எதுவும் குளம் இல்லையா? ஏன் ஸ்பெசிஃபிக்காக அங்கே அனுப்புகிறார் அப்படின்னா, நான் அனுப்பப்பட்டவன் என்பதை திருஷ்டாந்தமாக அந்த ஜனங்களுக்கு ஹிண்டாக, ஒரு குறிப்பாக காண்பிக்கக்கூடிய முகாந்தரமா அந்த மாதிரி சீலோவாம் குளத்தில் போய் கழுவப்பா அப்படிங்கிறார். 1. 2வது விஷயம், ஏற்கனவே சொன்னது போல இவனுக்கு கண்ணே கிடையாது பாருங்க இல்லையா? அதனால இந்த உறுப்பை கிரியேட் பண்ணுகிறார். நீங்க முதல் மனிதன் ஆதாமை எப்படி கர்த்தர் படைத்தார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல வாட்ச் பார்த்தீங்கன்னா, மண்ணினால் அந்த முதல் மனிதன் ஆதாமை வடிவமைத்து அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் இல்லையா? மண்ணை எடுத்து குலைச்சி அந்த முதல் மனிதன் ஆதாமை கிரியேட் பண்ணுகிறார் தன்னுடைய கரங்களினாலே. அதே கரத்தினால இந்த கண் அப்படிங்கிற உறுப்பை கிரியேட் பண்ணுகிறார். இந்த பாயிண்ட் உங்க மனசுக்குள்ள பதிய வைக்க முடிகிறதா? முதல் மனிதன் ஆதாமை எப்படி கிரியேட் பண்ணாரோ அதே போல இந்த இடத்துல கண்ணே இல்லை, குழிதான் இருக்குது. கண் அப்படிங்கிற உறுப்பை உமிழ்நீரை உமிழ்ந்து சேர உண்டாக்கி அந்த சேரு, அந்த மண்ணு, முதல் மனிதன் ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டார். அதே போல இந்த மண்ணை வச்சு ஒரு உறுப்பை வடிவமைக்கிறார், கிரியேட் பண்ணுகிறார். அவர் காண்பிக்கிறார், நான் கிரியேட்டர், நான் கிரியேட் பண்ணக்கூடியவன் என்பதை காண்பிக்கக்கூடிய முகாந்தரமா இந்த இடத்துல உமிழ்நீரை உமிழ்ந்து சேர உண்டாக்கி அதுக்கப்புறம் அவனுடைய குழியில, அந்த கண்கள் இல்லாத அந்த குழியில பூசுகிறாரு. சீலோவாம் குளத்துல போய் கழுவ சொல்றாரு, கழுவுகிறான்.
அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ 3 காரியங்களை காண்பிக்கிறேன், 3 குருடர்களை உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். 3 குருடர்களையும் ஹேண்டில் பண்ற விதங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமும் வெவ்வேறாக காணப்படுகிறது. பர்த்திமேயு குருடனை வேற மாதிரி டீல் பண்றாரு, பெத்சாயதா குருடனை வேற மாதிரி டீல் பண்றாரு, இந்த பிறவி குருடனை வேற மாதிரி டீல் பண்ணுகிறார். அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ஸ்பெசிபிக்காக கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவனுக்கு அப்படி செஞ்சிருக்கிறாரு, இவனுக்கு அப்படி செஞ்சிருக்கிறாரு, அதே போலதான் எனக்கும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீர்கள். கர்த்தருடைய பார்வையில நீங்க யூனிக் பர்சனாலிட்டி, நீங்க விசேஷித்தவர்கள். எனக்கு இதை செய்யறதுனால அதே மாதிரி உங்களுக்கு கர்த்தர் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஸ்பெசிபிக்காக உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும்படியாய் விரும்புகிறார். இந்த கோணத்தில எல்லாம் நீங்க கர்த்தரை குறித்து அறிகிற அறிவுல இந்த மாதிரி அறிவெல்லாம் உங்க மனதில் பதிந்திருக்க வேண்டும். அப்பதான் ஜெபத்துல ஆண்டவரே அவனுக்கு அதை செஞ்சீங்க, எனக்கு அதே மாதிரி செய்யுங்க அப்படிலாம் நீங்க கேட்க மாட்டீர்கள். இன்று உங்களுடன் இந்த குருடர்கள் 3 பேரை வச்சு நான் பகிர்ந்து கொண்ட தகவல் பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.